இன்று நாம் பேச போகும் விஷயம் ஏர் இந்தியாவின் விமான விபத்து. இது ஒரு சாதாரண பயண விபத்து அல்ல. அகமதாபாத்திடமிருந்து லண்டன் காட்விக் நோக்கிச் சென்ற AI-171 ரன் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில்தான் காரிய ரீதியான திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவற்றில் ஏற்பட்ட விபத்தால் பாதிக்கப்பட்டது. இந்த போயிங் 781 ட்ரீம்லைனர் இதற்கு முன்பு நல்ல பாதுகாப்பு வரலாறு கொண்டவையாக இருந்தபோதிலும் இந்நிலையில் அது பிரமிக்கக்கூடிய அளவு பாதிக்கப்பட்டது. உடனே மேடே அழைப்பு வழங்கப்பட்டது. நிலையத்தின் போது விமானக் குழுவும் விமான நிலையத்திலும் அவர்களின் பதிலளிக்கும் சமயத்தில் நடந்த தடைகளை கருதி அவசரமாக ஒரு பயணி மட்டும், விஸ்வாஸ் குமார் ரமேஷ் என்ற இளைஞன் மட்டுமே உயிர் வாழ்நலம் கண்டார். அவர் உடனே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது குடும்பத்துக்கு நம் மனமார்ந்த புரிதலும் அனுதாபமும். இந்த பயணத்தில் பணித்தழிந்த 242 பேர் விமானத்தில் இருந்தனர். அவர்களில் 241 பேர் இழந்தனர் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. இதோடே பயணிகள் குடும்பங்களிலிருந்து வரும் கண்ணீர், அவர்களின் வாழ்க்கையை எப்படி இழந்தது மற்றும் அவர்களின் பசியூட்ட மறுபக்க வாழ்க்கைக்கு ஏற்படும் கோளாறுகள் குறித்து நாம் பேசத் தொடங்கியபோது உண்மையில் இதுவே ஒரு பாரமான மனித இழப்பாக உள்ளது. இந்த விபத்து மிகவும் முக்கியமானது என்னவென்றால், இது போயிங் 787 ட்ரீம்லைனர் வகை விமானத்திலான முதல் உயிரிழப்பு. இவ்வாறு சிறந்த பாதுகாப்பு வரலாறு கொண்ட விமான வகையில் ஏற்பட்ட இன்றாட நிகழ்ச்சி விமான புலத்திலும் தொழில்நுட்ப சமூகத்திலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதற்கு முன்பே ட்ரீம்லைனர்கள் ஏறக்குறைய பன்முக தாங்கும் சென்றதாக இருந்தாலும் இப்போது கேள்வி எழுகிறது, மையின் கஜினை எங்கே தவறியது? இந்த விபத்தில் பங்கேற்றுள்ள அனைத்து குழுவும் கவனமாக பணிபுரிந்தனர். விமான நிலையத்திலும் அவசர சேவைகளிலும் மீட்பு ஆணையங்களாலும் அவசர நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் வெளிப்பட்ட விவரங்களுக்கு மக்கள் கண்ணே படர்ந்திருந்தது. ஏன் ஒரே பயணி மட்டும் உயிர் வாழ முடிந்தார்? ஏன் 241 குடும்பங்கள் தாழ்வுற்றனர்? இப்பொழுது நமது பார்வை செல்லும் முதற்கட்டம் என்னவென்றால், பிளாக் பாக்ஸ் மீட்பின் பின்னர் நடந்த விசாரணைகள். இந்த கருப்பு பெட்டி அவசர அழைப்புகள், விமானத்தின் கடல் கம்பங்களில் ஏற்பட்ட தாக்கங்கள் போன்ற முக்கிய தகவல்களை சேமித்து வைத்துள்ளது. அதிலிருந்து விழுந்த தகவல்கள் இதுவரை நான் மட்டுமே சேகரித்தே இருக்கிறேன். ஆனால் அதிகாரப்பூர்வ தகவல்கள் சரிபார்க்கப்பட வேண்டும். விமானத்தின் என்ஜின், நெடிய கல்வெட்டுகள், எரிபொருள் நிலை, இவை அனைத்தும் ஒரு நிமிடம் விடாமல் ஆராயப்பட வேண்டும். இங்கு போயிங் எனும் விமான உற்பத்தியாளர் அவர்களது தொழில்நுட்ப பராமரிப்பு நடைமுறைகள், பதவிகள் மற்றும் தர நிர்வாகம் போற்றிய அளவு சரிபார்க்கப்பட வேண்டும். அதே சமயத்தில் ஏர் இந்தியா தனது விமான பராமரிப்பு பாணியை மாற்ற வேண்டிய கட்டாயமும் உள்ளது. இந்தியாவின் DGCA, இந்தோ விமான இயக்குநரகம், இவர்களும் விசாரணை குழுவின் உறுப்பினர்களாக செயல்படுகின்றனர். அவர்களுக்கு தெரியாமல் எந்த விபத்து இல்லாமல் இருக்காது என்பதே தங்கள் நேயாக்கு ஆகும். இதோ நமது சொந்த பதிவு. இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள். இவர்களின் வாழ்க்கை எப்படிப்பட்ட பாதிப்பை எதிர்கொண்டது? நமது சேனலில் 1 அல்லது 2 குடும்பங்கள் தங்கள் உணர்வுகளை பகிர்ந்துள்ளனர். அவையில் கண்ணீர் ஓடும் குரலின் பின்னணியில் நாம் யாரிடமும் பயம் கொள்ள வேண்டாம். இவர்கள் இழந்த காதலனை அவர்கள் உயிரோடு காண்கிற போதே இந்திய மனதை ஓரமாக குமிழ்ந்தது. இன்றைய மாண்பாடு குறைந்துவிட்டது. ஆனால் இதை நம்மால் மறந்துவிட முடியாது. தொடர்ந்து பின்வரும் விளக்கத்தில் நம்மால் சம்பவத்தை தடுப்பது எப்படி? எதிர்காலத்தில் இதுபோன்ற அதிர்வெண்ணம் கட்டுப்படுத்துவதற்காக ஒரு புத்திமுறை இருக்க வேண்டுமா? அதில் முக்கியமானது பிரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ். இயந்திரங்கள் செயற்படும் போதெல்லாம் அவர்கள் அதிக நேரத்தில் பழுதில் ஆளாகவும் கூட்டணிகளாகவும் செயல்பட வேண்டுமானால் அதனை முன்கூட்டியே கண்டறியும் ஒருவர் இருக்க வேண்டியது அவசியம். அது ஒரு AI சிக்கலடையாமல் தான் முடிகிறது. இத்துடன் மேலும் நாம் கவனிக்க வேண்டும் க்ரூ கோஆர்டினேஷன். அவசர நிலைகளில் பயணி விடாமல் குழுவினரது கூட்ட உத்தரவாதம் மற்றும் பயில்கள் முக்கியமானவை. CBVs மற்றும் சிமுலேட்டர்ஸ் மூலம் இந்த குழு நேர்மறையான பதில்களை அளிக்க வேண்டும். மேலும் இந்த விபத்தின் பின்னர் முடிவு ஈடுபட வேண்டும் ரெகுலேட்டரி ஆடிட்ஸ். இதற்காக இந்தியன் DGCA-யுடன் இணைந்து DGAC, பிரான்ஸ், FAA, அமெரிக்கா, ESA, யூரோப் போன்ற சர்வதேச விமான அதிகாரங்களும் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள விமானி ஆய்வையும் மெயின்டெனன்ஸ் ரெக்கார்ட்ஸ் பைலட் ட்ரெய்னிங் ரெக்கார்டை முழுமையாக ஆராய்ந்து முடிக்க வேண்டும். இவை அனைத்தும்
தொழில்நுட்பமே மனிதவள ஒத்துழைப்பு, ஒழுங்கு மற்றும் நாட்டு முறை ஆகியவை வாழ்கையில் யாருக்கும் உயிரிழப்பை அனுபவிக்க வேண்டாம் என்று பயண பூமியில் உறுதியளிக்கிறது. இன்றையது ஒரு மிகப்பெரிய மனித இழப்பு. ஆனால் இதன் மூலம் நாம் ஏற்படுத்தினால் மற்றவர்களுக்கும் இதுபோன்ற துயரத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதை நாம் செய்ய வேண்டும். இப்போது நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வேலையை நாங்கள் தொடர்ந்தும் செய்கிறோம். உங்களுக்கு நேரடியாக சென்று தருவதே நம் குறிக்கோள்.